நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இந்த இடதுபுறம் வெள்ளை கலர் சட்டை போட்டு வரக்கூடிய நண்பர் கெட்டுக்கெட்டாக பணத்தை வந்து அவரோட பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறார். கூட இருக்கக்கூடியவர் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வண்டியோட டிரைவர் எவ்வளோ அழகாக செல்லை நோண்டிகிட்டு இருக்கிறார். இவங்க இன்றைக்கி சூழ்நிலையில் மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தன்மத்தில் கூட வந்திருக்கிறவர் யார் என்ன அப்படின்னு கூட விசாரிக்க தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1,67,000 ரூபா வாடகையை வந்து இந்த சர்ப் செட்டை போட்டிருக்க ஓட்டுநர் இந்த வெள்ளை சட்டை நண்பர்கிட்ட வந்து கொடுத்து ஏமாந்துருக்கிறார். இது வந்து கண்கட்டி வித்த அப்படி சொல்லுத மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிற நபர் இந்த ஓட்டுநரை காலையில் 4 மணிக்கு மார்க்கெட்டுக்கு வரும்போதே வந்து மார்க்கெட்டில் சந்திக்கிறார். இதே மாதிரி இன்னொரு வீடியோ, அதையும் முழுமையாக பாருங்கள். இந்த பச்சை கலர் சட்டை வந்து தமிழ்நாடு சேர்ந்த டிரைவர், கூட ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்கிறவர், அவர் கூட வந்து வாடகை வாங்கிறதுக்கு ஒன்றா வராங்க. இந்த வாடகை வந்து ராய்ப்பூர், இது வந்து இஞ்சி லோடு ஏற்றிட்டு போன வண்டிக்கு 2வது மாதம், இந்த வருஷம் 2வது மாதம் 15ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். அதாவது இஞ்சி லோடு இறக்கிட்டு இருக்கிற போது வண்டிக்காரங்கக்கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட்டராக அறிமுகமாகறாருங்க. இன்னும் சீக்கிரம் இறக்குங்க, லோடு இருக்குது அப்படின்னு. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் லோடு தட்டுப்பாடோ இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து லோடு சொன்னால் உடனே அது உண்மையானவங்களா அவங்க ஏமாத்துக்காரங்களா அப்படின்னு எதுவுமே அறியாமல் உடனே அவங்கள்ட்ட வந்து அவங்களோட வண்டி டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட்டு எல்லாமே கொடுத்துருது அது. ஸோ நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் நார்த்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணி ஏமாத்துறாங்க. நீங்கள் அடுத்த லோடுக்கு உங்களோட ஆர்சி, பேன் கார்டு, டிக்ளரேஷன் ஃபார்ம்லேருந்து எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் இஞ்சி இறக்குனாலும் சரி இல்லை காய்கறி எந்த லோடுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் வராமல் கையில் பணம் வருமோ அந்த இடத்துல இந்த மோசடி பண்ணக்கூடிய நபர்கள் சுற்றுறாங்க. பார்த்த வீடியோவில் வெள்ளைச்சட்டை போட்டிருக்கிற நபராக இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோவில் ரோஸ் கலர் சட்டை எவ்வளோ அழகாக கடைக்கார் முன்னாடி நம்ம தமிழ்நாடு டிரைவர் கூட வந்த மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கி அந்த இடத்துல வாடகை வாங்குறார். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோடு இறக்கிறதுக்கு முன்பு நம்ம ஓட்டுநர்கிட்ட எந்த ஒரு வண்டின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓட்டுநர் முன்னாடியே இன்னொருத்தருக்கு வந்து லோடு செட் பண்ணத மாதிரி ஃபோனில் பேசுவாங்க. அது ஹிந்தியில் பேசும்போது நம்ம டிரைவர்கள் பாதி ஹிந்தி தெரிஞ்ச டிரைவர்களாக இருந்தால், சார் நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா, எங்களுக்கும் எதாவது லோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஏன்னா நம்ம எந்த ஆஃபீஸ்க்கு இப்போ போகிறது கிடையாது. நிற்கிற இடத்துலேருந்து நம்ம லோடை வந்து கேட்குறதில்ல. 10ஓட 11 இந்த நபரும் ஆயிடுறாரு. ஆமாம் இருக்குது, இருங்க நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம ஆளுகளும் இவர் லோடு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போய் டீ குடிக்கிறோம். இந்த பார்த்த வீடியோவில் இது மாங்காய் லோடு அனந்தபூர்லேருந்து 5ஆம் தேதி, அதாவது நேற்று 5/6 நேற்று போய் இறக்க போன வண்டி வியாழக்கிழமை காலையில் மாங்காய் லோடு இறக்குது. இந்த மாங்காய் லோடு இறக்கிறதுக்கு முன்னாடியே பெங்களூருக்கு லூதியானா, பஞ்சாப் லூதியானாலேருந்து மார்க்கெட்டோட 30,000 ரூபா அதிகமான ஒரு வாடகைக்கு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் இந்த ஒரு விஷயத்துக்கு உடனே சரின்னு சொல்கிறார். அதுலேயும் சீக்கிரம் இறக்கணும், எவ்வளோ நேரம் ஆகும், எனக்கு 11 மணிக்குள்ளே வண்டி வந்தால் தான் நான் ஏற்ற முடியும் லோடு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மாங்காய் ஏற்றிட்டு வந்தவர் காய்கறி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரியோட ஃபோன் நம்பரை இந்த வந்திருக்க நபர்கிட்ட கொடுக்குறார், முன்ன பின்ன தெரியாத நபர்கிட்ட. இவர் உடனடியாக வந்து ஃபோன் பண்ணி, சார் இது எங்கள் ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய வண்டி, கொஞ்சம் சீக்கிரம் இறக்கி விடுங்க, வேறு லோடு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஆஃபீஸ்காரன்னு காய்கறிக்காரன்னு நினச்சிக்கிறார். மறுபடி 2 மணி நேரம் கழித்து காய்கறி கடை ஆஃபீஸ்க்குள்ளே போய் வாடகையை வந்து கேட்கறதுக்கு போகிறார். அப்போது காய்கறி கடைக்கார் டிரைவரை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்க நபர் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த டிரைவரோட ஜாதகம், பேர், குலம், கோத்திரம் எல்லாம் தெரிஞ்சவர் ஆஃபீஸ்குள்ளேருந்து இந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறார். கிரண் உள்ளவா, வாடகை வாங்கிக்கலாம். அந்த ஓட்டுநரோட பேர் கிரண். அவரை உள்ளே கூப்பிட்றார். அப்போது எதிர் திசையில் இருக்கக்கூடியவங்க உண்மையிலே இவங்க ஆஃபீஸ்காரங்க, எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் உடனடியாக அந்த வாடகையை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த வாடகையில் 50,000 ரூபா கெட்டு டிரைவர் என்றார். 1 லட்ச ரூபா வந்து டிரைவர் என்றார்.
கூடவே வந்து 60,900 இந்த வந்திருக்கக்கூடிய வெள்ளைச்சட்டை போட்டிருக்கிறவர் என்றார். ஸோ இவர் எண்ணும்போது ₹100 கம்மியாக இருக்குன்னு சொன்னோடனே கடைக்காரர் திரும்பி ₹100 கொடுத்துட்றாரு. வாங்கிட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது மாங்காய் இறக்கிட்டு எடை போட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு ஒரு குரலி வித்த மாதிரி, கண்கட்டி வித்த மாதிரி டக்குன்னு அவரோட பேண்ட்டுக்குள்ளே சட்டையில் பணத்தை வைக்கிறாரு. சர்ப் சட்டை போட்டிருக்க ஓட்டுநர், பஞ்சாபில் இறக்குறவர் செல்லை பார்த்துக்கிட்டே சரி சார் நான் இறக்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு சிந்தனையே இல்லை, வாடகை வந்து பணம் இவர்கிட்ட இருக்குன்னு. அவரோட மைண்டில் வந்து இவர் லோக்கல் ஆள், இவர் இங்கனக்குள்ளே இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஏமாந்துடுறார். அடுத்த செகண்ட் அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிடுறார். இந்த நபர் ராய்ப்பூரில் நடந்தது. இஞ்சிலோடோட முழு வாடகை வாங்கிட்டு டிரைவரை இந்த போகக்கூடிய காரில் உட்கார வச்சு வா இடத்த காட்டுறேன், இங்கே தான் லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்தில் அவர் மெய் மறந்து அந்த காரில் ஏறி போகிறார். இந்த ஒரு வீடியோ வாகன் சேவை மூலயமா சொல்லுது என்ன அப்படின்னா, வடக்க போகிறீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு லோடுக்கு உங்களுக்கு வாடகை கையில் வருதோ தயவு செஞ்சு 3வது நபர் யாராச்சும் ஒருத்தங்க பேச்சு கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுகிறத தடுக்க பாருங்கள். இதே நபர் நம்மளுக்கு வந்து கரெக்டான பர்சனா அப்படின்னு தெரியாமல் அவர்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. இந்த சம்பவம் இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. தயவு செஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் சரி, வண்டி ஓனராக இருந்தாலும் சரி, வாடகை பணம் உங்கள் டிரைவர் லைசன்ஸ் காட்டக்கூடிய நபர் இல்லை டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு எந்த லைசன்ஸ் வருதோ அந்த லைசன்ஸ் டிரைவர்கிட்ட தான் நம்ம வாடகை கொடுக்கணும். இப்போ கூட இருக்கக்கூடிய டிரைவர்கிட்ட கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, இனி வருங்காலத்தில் காய்கறிகள் லோடு இறக்கினோடனே வாடகை கொடுக்கறதுக்கு உங்கள் லைசன்ஸை காட்டினா தான் பார்ட்டி வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி ஏற்றுங்க. ஏன்னா இது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், ஏகப்பட்ட வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த விஷயம். அடுத்தடுத்து மேலேருந்து நிறையா இடத்துல இப்படி ரொம்ப தெளிவாக, அதாவது 3 நபர் பார்க்காம ஒரு தொழில் நடக்குது அப்படின்னா அது நம்ம லாரி தொழில் மட்டும்தான். ஒரு பக்கம் ஏற்றுறவர் யாருன்னு தெரியாது, டிரான்ஸ்போர்ட்டர் யாருன்னு தெரியாது, இறக்குறவர் யாருன்னு தெரியாது. எல்லாமே இந்த இடத்துக்கு லோடு ஏற்றுவாங்கன்னு ஒரு ஃபோன் வரும், அங்கே போனால் ஒரு லோடு ஏற்றுவாங்க, அந்த பில்லை வாட்ஸ்அப் பண்ணு. அப்போது எது திசையில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பா சிவப்பா வெள்ளையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஓட்டுநர் யாருன்னு சொல்லிட்டு ஏற்றின பார்ட்டிக்கு தெரியாது. அங்கே வண்டி வந்துருச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தகவல் வரும், அதில் ஏற்றிருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையே வந்து நூதன முறையில் திருடக்கூடிய ஒரே ஒரு தொழில் நம்ம தொழிலில் தான். அதனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்மளோட கடமை. ஏன்னா நம்ம ஒரு தொழிலில் மட்டும்தான் யாருக்கு பரிச்சை இல்லாமல் இருப்போம். அதனால் எந்த விதமான வாடகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓட்டுநர் உங்களோட லைசன்ஸை அங்கே காட்டி வாங்கணும். அதே லைசன்ஸை உங்கள் ஓனர் வாயிலாக வாட்ஸ்அப்பில் அனுப்புனா மட்டும்தான் அந்த நம்பர்கிட்ட வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறத காய்கறி ஏற்றி விடுற ஆள்கிட்டையும் சரி, பழங்களை ஏற்றி விடுற ஆள்கிட்டையும் சரி, டிரான்ஸ்போர்ட்டர்லையும் சரி இதை சொல்லி அது மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இனி வருங்காலத்தில் நம்ம தப்ப முடியும். இல்லைனா பேச்சு கொடுக்க இடத்துல நம்ம ஆளுங்க போய் பேசி ஏமாந்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.